ராஜாவின் உத்தரவிற்கு இணங்க ராஜஸ்திரீயாகிய வஸ்தி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று போய் பார்ப்போம். லலலா 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 லலலா. ஓ, ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு என்று தனியாக ஒரு மாபெரும் விருந்தை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரே ஆடல் பாடலுமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். நாமும் அந்த விருந்தில் பங்கு பெறலாம், வாருங்கள். சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த விருந்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஆம் ராணியாரே, மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ராணியாரே, உங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் நானும் கலந்து கொள்ளலாமா? அதற்கென்ன, நிச்சயமாக கலந்து கொள்ளலாம்.
மகாராணி வஸ்தி அவர்களுக்கு வணக்கம். மாமன்னர் அகாஸ்வேருவின் ராஜசபையிலிருந்து பிரதானிகளும் தூதர்களும் உங்களுக்காக ஒரு அவசர கட்டளையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ராஜசபையிலிருந்தா? இந்த விருந்து நேரத்தில் மன்னருக்கு என்னிடம் என்ன வேலை? சொல், என்ன கட்டளை? அரசியாரே, மாமன்னர் அகாஸ்வேரு ராஜசபையில் கூடியிருக்கும் பிரபுக்களுக்கும் உலகெங்கிலும் இருந்து வந்திருக்கும் ஜனங்களுக்கும் உங்களது சௌந்தரியத்தையும் அழகையும் பெருமையையும் காண்பிக்க விரும்புகிறார். எனவே நீங்கள் உடனே ராஜ கிரீடம் தரித்து பேரழகியாக அலங்கரித்துக் கொண்டு ராஜசபைக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார். என்ன, இத்தனை ஆடம்பர மனிதர்கள் கூடி நிற்கும் சபையின் முன்னால் என்னை ஒரு காட்சி பொருளாக வந்து நிற்கச் சொல்கிறாரா ராஜா? அதுவும் இந்த நேரத்தில்? ஒரு நாளும் முடியாது. அரசியாரே, கோபப்படாதீர்கள். அது மாமன்னரின் கட்டளை. அதை மீறினால் ஆபத்து. மன்னரின் கட்டளையாக இருந்தாலும் ஒரு அரசியின் சுயமரியாதை தான் எனக்கு முக்கியம். போய் சொல்லும் ராஜாவிடம், அகாஸ்வேருவின் கட்டளைக்கு இந்த வஸ்தி வரமாட்டாள், வர முடியாது என்று போய் உரக்கச் சொல். என்ன? என் அரசி வஸ்தி எங்கே? அவளை ஏன் அழைத்து வரவில்லை? மன்னிக்க வேண்டும் மன்னா, உங்கள் கட்டளையை அரசியாரிடம் கூறினோம். ஆனால் ராஜஸ்திரியாகிய வஸ்தி உமது கட்டளையை அலட்சியம் செய்து வரமாட்டேன் என்று துணிச்சலாக மறுத்துவிட்டார். என்ன? வரமாட்டாளா? அகில உலகையும் ஆளும் இந்த அகாஸ்வேருவின் கட்டளையையே மீறுகிறாளா? எவ்வளவு துணிச்சல் இந்த வஸ்திக்கு!